கல்விக்கூடத்தில் அரக்கத்தனம், பூனையை மாடியிலிருந்து வீசிய மாணவர். கோவையில் வைரலாகும் பதைக்கும் வீடியோ என்றன. இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என் அருமை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? என் அன்பு வாலிப தம்பிமார்கள், காலேஜில் படிக்கிற தம்பிமார்கள், கட்டாயம் இப்ப இந்த வீடியோவை யாராவது ஒருத்தராவது என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன காரணம்? கட்டாயம் பார்ப்பீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாராவது ஒருத்தர் கூடயாவது என்ன பண்ணுவாங்க? கல்லை கொண்டு பேசுவாங்க, மண்ணை கொண்டு பேசுவாங்க. சார்லஸ் ஐயனா கழுதையாகிய என் மூலமா என் அன்பு காலேஜில் படிக்கிற வாலிப தம்பிமார்கள், வாலிப முறுக்கு, அந்த மாதிரி திமிரில் பண்ணக்கூடிய தம்பிமார்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பா சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. என்ன அர்த்தம்? அப்படியே புதிய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ? யார் சொல்றா? பவுல் சொல்றாப்ல. பவுல் சொல்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்த சீடர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினது. அதுக்கு மேல உள்ள எல்லா அதிகாரங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாய் வார்த்தை மூலமா சீஷர்கள். பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர் இல்லை, இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்கிறவர். நம்மளுக்காக, கொரிந்தியர்களுக்கு மட்டும் இல்ல, ரோமர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி, உனக்காகியும் எனக்காகியும் காலேஜில் படிக்கிற வாலிப தம்பிமார்கள். என்ன அர்த்தம்? இந்த கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா வயல்வெளி, வயல்ல மாடுகள் என்ன பண்ணும்? மண்ணை கிளறி விடும். ஆக்சிஜன், கீழே உள்ள ஆக்சிஜன் மேலே வர்றதுக்காக. நெல் பயிர் இடுறதுக்கு முன்னாடி உழவர்கள் என்ன பண்ணுவாங்க? கலப்பையை வச்சு உழுவாங்க. இப்போ டிராக்டர் வந்துருச்சு. ஆனால் அந்த காலங்களில் அப்படி உழுதுகிட்டு இருக்கும்போது பாருங்க, தமிழ் கூட வரமாட்டேங்க, அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த உழுது கொண்டு இருக்கும்போது அந்த உள்ற இடம் என்ன இருக்கும்? வறண்ட பூமியா இருக்கும். தண்ணி தெளிச்சு விட்டு ஒண்ணுமே இருக்காது, வெறும் மண்ணு. ஆனா அந்த வயலின் சொந்தக்காரருக்கோ இல்ல வேற வயலுக்காரரோ பக்கத்து வயல் என்ன இருக்கும்? பூண்டு போட்டிருப்பாங்க, மஞ்சள் போட்டிருப்பாங்க, காட்டன் பருத்தி போட்டிருப்பாங்க, பருப்பு வகைகள் போட்டிருப்பாங்க, தானியங்கள் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு செடி. அப்போ இங்க உழுதுகிட்டு இருக்கும்போது அந்த மாடு என்ன பண்ணும்? பக்கத்து வயல்ல, பக்கத்துல உள்ள அங்க இருக்கிற தானியங்களை சாப்பிடும். அங்க இருக்கிற செடியை என்ன பண்ணும்? வேர்க்கடலை செடியை பிடுங்கி சாப்பிடும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? உழுதுகிட்டு இருக்கிற மாட்டை வாயை கெட்டாதீங்க. அப்போ வாயை கெட்டாதீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்பா, பக்கத்து வயல்ல போய் சாப்பிடக்கூடாது. அதோட வேலை என்ன? அதுக்கு நம்ம வைக்கோல் போடுறோம், அதுக்கு நம்ம கழனி தண்ணி வைக்கும், இதை மட்டும் புண்ணாக்கு வைக்கும், இதை மட்டும் குடிச்சு விட்டு இருக்கணும். பக்கத்து வயல்ல சாப்பிடக்கூடாதுன்னு மனுஷன் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை காலேஜ் படிக்கிற வாலிப தம்பிமார்கள், பூனைக்குட்டியை தூக்கி போட்டு துன்பப்படுத்துறவங்க, நாயை அடிக்கிறவங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பா, மாடுனா என்ன, நாய்க்குட்டினா என்ன, பூனைனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. மாட்டோட வாயை என்ன பண்ணாத? கெட்டாத. போரடிக்கிற மாட்டை வாயை கெட்டாத என்று மோசேவுக்கே சொல்லிட்டான்பா. பழைய ஏற்பாடு காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே சொல்லிட்டேன். அப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை காலேஜில் படிக்கிற வாலிப தம்பிமார்கள், நீ எல்லாருமே நம்மளாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே. யூத கோத்திரம் இல்லையா? யூத ராஜசிங்கம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? மாடு சாப்பிடட்டும்,
அந்த பருத்தி செடியை சாப்பிட்ட பிறகு அதுல இருந்து வரக்கூடிய பஞ்ச ப்ளோ ரூம்ல போட்டு ஸ்பின்னிங் மில்ல போட்டு அதுக்கு டைய போட்டு இல்ல வெள்ளை சட்டையாவோ கலர் சட்டையாவோ அதுக்கப்புறம் நீயும் நானும் போடணும்பா. மாடு சாப்பிட்ட பிறகு அந்த உளுந்தஞ்செடிய அதுல இருந்து வரக்கூடிய உளுந்து அதுக்கப்புறமா இட்லி தோசைக்கு போட்டு என்ன பண்ணணும்? மாடு சாப்பிட்ட பிறகு அந்த மிளகா செடிய அதுக்கப்புறம் மீதுறதுல தான் நீயும் நானும் என்ன பண்ணணும்? மிளகாவை குழம்புல போடணும். மாடு சாப்பிட்ட பிறகுதான் கருவேப்பிலை வாசனையா இருக்கு ஐயா, வறுக்கிறதுக்கு போடுறோம்ல. மாடு சாப்பிடட்டும் ஐயா, வாயை கெட்டாத. மாட்டுக்கு அப்புறம், அதாவது மிருகங்களுக்கு அப்புறமா தான் நீங்களும் நானும் சாப்பிடணும். அதான அர்த்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது மட்டும் சொல்லல, மிருகங்களை குறிச்சு ஒரு உவமை நம்மளுக்கு சொல்லும் போது, வானத்து பறவைய பாருங்க, அதுங்க விதைக்கிறதும் இல்லை, அதுங்க அறுவடை செய்யறதும் இல்லை, நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாம இருக்காங்கப்பா. நீ நானும் ஏன் கவலைப்படுறோம்? அப்ப யாரை வச்சு சொல்லல? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோட 12 சீடர்களை வச்சு சொல்லல, அப்போஸ்தலர்களை வச்சு சொல்லல, மனுஷங்களை வச்சு சொல்லலப்பா, மிருகங்களை வச்சுதான். அந்த மாதிரி மிருகங்களை துன்பப்படுத்தினா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சும்மா இருப்பாங்களா? என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்? ரோமர் 1:32 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர் மரணத்திற்கு பாத்திரமாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். ஒரு பூனைக்குட்டிய மாடியில இருந்து தூக்கி போடுறோம், அது பாட்டுக்கு மியா மியான்னு கத்திக்கிட்டு இம்பிட்டுக்கான வயிறு, அந்த வயிற்று பசிக்கு என்ன பண்ணுது? நாய் வாசல்ல வந்து படுத்து கிடக்கிற நாயை கல்லை தூக்கி அடிச்சு என்ன பண்றோம்? அதை காலை உடைச்சி அந்த மாதிரி எல்லாம் பண்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பாருன்னு தெரிஞ்சு மரணம். அதே மாதிரி ஒரு நாயை தூக்கி மாடியில இருந்து போடுறோம்னா அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஒரு பூனைக்குட்டிய துன்பப்படுத்துறோம்னா அதுக்கு என்ன துன்பமோ அதே. அப்போ அந்த மாதிரி செய்யற நமக்கு தண்டனை அறிஞ்சும் நம்ம ஏன் செய்யறோம் பாருங்க. அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்ல வியூஸ் வேணும், ஷார்ட் வீடியோ போட்டு பல பேர் என்ன பண்ணணும்? ஃபேஸ்புக்ல போடணும், யூடியூப்ல போடணும், சமூக வலைதளத்துல அதானே லைக் வாங்கணும், பல பேர் ஷேர் பண்ணணும். இதுக்கு தானே நம்ம செய்யறோம். வேற என்ன காரணம்? ஒண்ணும் கிடையாது. அப்போ அது பாரு, பைபிள் பாரு எவ்வளவு அருமையா. வாலிப தம்பி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க காலேஜ் படிக்கிற பசங்கன்னு இல்லை, இந்த மாதிரி மிருகங்கள் மேல கோவப்படுற என் அருமை அண்ணமார், அக்காமார், தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள் என்ன பண்ணுங்க? பைபிள்ல இல்லாத விளக்கமே கிடையாது. அப்படி ஒரு மிருக குணம், ஒரு மிருகத்தை துன்பப்படுத்துறதுனால அதை பார்த்து ரசிக்கிறவன் மிருகம். அந்த மிருகங்களுக்கு சந்தோஷப்படும் மனுஷன்ற மிருகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது அப்படியே பைபிள் எடுத்து என்ன பண்ணுங்க? படிங்க, எல்லாத்துக்கும் விளக்கம். மனித மிருகங்களை சந்தோஷப்படுத்த, மிருகங்களை வியூஸுக்காக, லைக்குக்காக, ஷேருக்காக என்ன பண்ணலாம்? வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க காலேஜ் படிக்கிற வாலிப தம்பிமார்கள் நேரா கோழிக்கறி கடைக்கு போங்க. ஆனா மிச்சம் கிடக்கிற கோழியோட குடலை கொடுங்க, அப்புறம் அதோட ரெக்கைய வெட்டி தூர போட்டுருவாங்க, அதை கொடுங்க. அப்புறம் நம்ம வீடுகளில் தோல் இல்லாம கறி கொடுங்க, அந்த கறி வேற விலை கூட, அந்த தோலெல்லாம் சீவி போட்டு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வாங்குங்க. அதுக்கப்புறம் நேரா மட்டன் ஸ்டால் போங்க. மட்டன் ஸ்டால் போய் மட்டன்ல எல்லாமே என்ன ஆயிரும்? ஆட்டுல வந்து காலில் இருந்து எல்லாமே பயன்படும். சரி, கோழி கடை தான் கரெக்டு, மாடும் அதே மாதிரிதான். பீஃப் ஸ்டால் வேண்டாம், கோழியை பிடிங்க.
கடைக்காரனை கரெக்ட் பண்ணி கழிவுகளெல்லாம் வாங்குங்க, குப்பையில் போடுறத. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க காலேஜ் படிக்கிற என் அருமை வாலிப தம்பிமார்கள், உங்கள் வீட்டில் ரேஷன் கட்டாயம் வாங்குவாங்க. ஆனால் அந்த ரேஷன் அரிசியை சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டிலேயே சில நேரம் எங்கள் அம்மா ரேஷன் அரிசியை வச்சு விடுவா, நான் கிடந்து திட்டிகிட்டு கிடப்பேன் எங்கள் அம்மாவை. ரேஷன் கார்டு இருக்கா, எதுக்கு இந்த ரேஷன் கார்டை வச்சுருக்கோம்? ரேஷன் கார்டு இருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஓட்டுக்கு துட்டு தருவாங்க. சரி, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க. ரேஷன்ல வாங்குற பொருளை சமைக்க போறது இல்லை, அந்த அரிசியை என்ன பண்ணுங்க, நீங்களே போட்டு சமைங்க. அதுல இந்த கறிக்கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்க, கோழியோட கழிவு, அது எல்லாத்தையும் போடுங்க. உப்பு போடாதீங்க, வெங்காயம் போடாதீங்க, எதுவுமே தேவையில்லை. வேணா கொஞ்சம் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெய் மட்டும் என்ன பண்ணுங்க, வாங்கி ஊத்துங்க. இல்லை நெய் கூட வேண்டாம், அப்படியே அதை ஆற விடுங்க. அப்படியே இந்த பேனர் கடைக்கு போங்க, கிழிஞ்சு போன பேனர் நிறைய இருக்கும். இந்த எலெக்ஷனுக்காக ஒட்டியிருப்பாங்க, இல்லைன்னா அது இதுன்ட்டு அப்புறம் தூரத்துக்கு போட்டுருவாங்க. அந்த பேனரை என்ன பண்ணுங்க, காயலாங்கடையில் போய் கேளுங்க, தருவாங்க. அந்த பேனரை நைட்டு 1 மணி 2 மணிக்கு அந்த பேனரையும் நீங்க சமைச்சு வச்ச அந்த சாப்பாடையும் எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்குள்ள இருக்கிற நல்ல பெரிய மெர்க்குரி லைட்டோட கட்டாயம் ஒரு ஜங்ஷன் இருக்கும். 1 மணிக்கு ஆள் நடமாட்டம் இருக்காது, வண்டிகள் எதுவுமே இருக்காது. அந்த மெர்க்குரி லைட்டுக்கு கீழே அந்த பேனரை விரிங்க, தார்பாயை விரிச்சு அதுல என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டு வந்த சாப்பாடை ரேஷன் அரிசியில உப்பு இல்லாம, வெங்காயம் போடாம, எந்த ஒரு காய்கறியும் போடாம, கோழியோட கழிவை வச்சு கிண்டின சாப்பாடை கொட்டுங்க. கொட்டிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க, பரத்தி விடுங்க. விட்டுட்டு கூப்பிடுங்க. அந்த தெருவுல உள்ள எல்லா நாய்களும் ஓடி வரும். அந்த ஏரியாவில் உள்ள எல்லா நாய்களும் என்ன ஆயிரும், ஓடி வந்து அதை சாப்பிடும். நாய்கள் பகல் ஃபுல்லா தூங்கும், நைட்டு ஒரு நாயும் தூங்காது. ஊழ விட்டுக்கிட்டு குலைச்சிக்கிட்டு போற வர வண்டிக்காரங்க காலை என்ன பண்ணும், தன்னோட வீரத்தை காட்டிக்கிட்டு அலையும். அந்த நாய்கள், தெரு நாய்களுக்கு என்ன பண்ணுங்க, உணவு கொடுங்க. அதை வீடியோ எடுங்க, அதை இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, யூடியூப்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க, ஷார்ட் போடுங்க, ரீல்ஸ் போடுங்க. லைக் வராது, பல பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க, உங்களை யாருமே புகழ மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, போர் அடிக்கிற மாட்டை வாயை கெட்டாதே, மாடு சாப்பிட்ட பிறகுதான்யா நீ போடுற ட்ரெஸ்ஸு, மாடு சாப்பிட்ட பிறகுதான்யா நீ இட்லி தோசை எல்லாமே. அந்த மாதிரி என் அருமை மகள் என்ன பண்றா, நாய்க்கு ஒரு விலங்குக்கு உணவளிக்கிறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, அவரு லைக் போடுவாருயா, அவரு சந்தோஷப்படுவாரு. அது போதாதா? அதான் என் ஆசீர்வாதம். மனுஷன் லைக் என்னத்துக்கு? சரிங்களா? ஏன் வெங்காயம் உப்பு போடக்கூடாதுன்னா, நாய்களுக்கு உப்பு போட்டு என்ன பண்ணக்கூடாது, முடி கொட்டும். வெங்காயம் நாய்களுக்கு சேர்க்கவே கூடாது. நெய் முடிஞ்சா உங்களுக்கு காசு இருந்தா வாங்கி ஊத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெய் போட்டா கூட கொஞ்சம் சாப்பிடும் நாய்ங்க, அவ்வளவுதான். இல்லை கறி வாசனைக்கே சாப்பிட்டு போயிடும். அப்புறம் போய் ரொம்ப பாசமா இருக்கேன், ஐயோ நான் நாய்கள் மேல பிரியமா இருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிடாதீங்க, போய் அங்க சாப்பிட்டுட்டு இருக்க நாயை போய் தடவை போயிடாதீங்க. தடவி கொடுத்து வீடியோ எடுக்கிறேன்னா கடிச்சு விடும், நம்ம சோத்தை புடுங்க வந்திருக்கான்ட்டு போட்டுட்டு அதால தூரம் ஓடி வந்துருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லைக் போடுவாங்க. சரியா? இதுக்கு பின்னாடி ஒரு சில வீடியோக்கள் ஓட விடுறேன். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க காலேஜ் வாலிப தம்பிமார்கள்,
நான் பூனைக்குட்டிலாம் வளர்த்ததில்ல, நாய் வளர்த்துருக்கேன். நாய்களோட கிராமத்தில் அணில் வளர்த்துருக்கேன். அந்த மாதிரி அப்போல்லாம் கேமராலாம் கிடையாது. இல்லைன்னா அணில் குஞ்சோட என்ன பண்ணியிருப்பேன், மைனா வளர்த்துருக்கேன். இன்னும் பல மிருகங்கள் அன்பு செலுத்தணும்னு வச்சிங்களேன், அதான் என் சந்தோஷம். நம்ம வீட்டுக்குள்ள கவலை கண்ணீர் கஷ்டத்தோட போகும்போது வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, என்னன்னு விசாரிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாய் வளர்த்து பாருங்க, ஓடி வந்து என்ன பண்ணும், நல்லா இருக்கியாப்பா, எங்க போயிட்டு வந்து, அதுக்கு பேச வராது. ஒரு பூனைக்குட்டி பசியோட வந்து மியா மியான்னு என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கும், நம்ம காலை சுரண்டிக்கிட்டு கிடக்கும். எவ்வளவு ஒரு அதெல்லாம் ஒரு அதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த மனுஷங்க போடுற லைக்குக்காக, வியூஸுக்காக, கமெண்ட்டுக்காக தூக்கி எரிஞ்சு கொன்னு, சரியா? இப்போ நான் ஒரு ரீல்ஸ் உங்களை மாதிரி நான் ரெடி பண்ண ரீல்ஸ் போட்டு விட்றேன். கொஞ்சம் சினிமா டைலாக்லாம் வரும், முன்னாடி நான் ரெடி பண்ணது பாருங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி நாய்களுக்கு சாப்பாடு போட்டு அதை வீடியோ எடுத்து போடுங்க. பூனைக்குட்டிக்கு சாப்பாடு போட்டு அதை வீடியோ எடுத்து போடுங்க. பூனைக்குட்டியை மடியில் படுக்க போட்டு அதை தடவி விட்டு வீடியோ எடுத்து போடுங்க. வியூஸுக்கு வராது, லைக் வராது, வேண்டாம். நம்மளுக்கு வியூஸ் லைக் வேண்டாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் லைக் போடணும். வேட்டைக்காரனை பார்த்தா காட்டில் இருக்கிற எல்லா சீவனும் பயப்படுதே, அந்த பயம் வேட்டைக்காரனை பார்த்தா அவன் கையில் இருக்கிற வேட்டை நாயை பார்த்து. அப்படி ஒரு வசமான வேட்டை நாய் கொம்பையாகிட்ட உண்டு. பகிருங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். டாக்டர் சொல்லுங்க. நம்ம பேஷண்ட்டுக்கு போட வச்சிருந்த மயக்க மருந்து காலி ஆயிடுச்சு டாக்டர். மயக்க மருந்து காலி ஆயிடுச்சா? ஒரு பிரச்சனை இல்ல, சாக்ஸ கழட்டுங்க. இந்தாங்க டாக்டர். அவ்வளவுதான், பேஷண்ட் இன்னும் 5 நிமிஷத்துல மயக்கம் அடைஞ்சிருவாரு. வாவ், வாட் எ மெடிக்கல் மிராக்கல். என்னோட 150 வருஷ மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நான் பார்த்ததே கிடையாது. 4 நாள் துவைக்காத சாக்ஸுக்குள்ள இவ்வளவு ஒரு மருத்துவ குணங்களா? நம்ம என்னதான் திட்டினாலும் அடிச்சாலோ கூப்பிட்டு அடுத்த செகண்ட் இந்த கோவத்தை நான் மறந்துட்டு உண்மையா அன்பை கொடுக்குற ஒரே ஜீவன் டாக் மட்டும்தாங்க. அந்த அன்பு அவ்வளோ யாரையும் கொடுத்துட முடியாது. இந்த நாட்டுல ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஏங்க என்னைய கலாணி பண்ணிட்டு நீங்க இந்த எவ்வளவு வாக்குறீங்க? என்ன கலாணி பேங்குறியா? கேட்காம இருந்தா கலாணி தானே. வடை வேண்டாம், எடுத்து வடை எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடைய வேண்டாம் கேட்கணும். பெரிய உடைய இந்த அக்யூஸ்ட வடை வாங்கிங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ ஒண்ணு என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஒன்றும் இல்லை குட்டி பையா, நான் பாட்டுக்கு சிவனே நான் தான் இருந்தேன். ஒருத்தன் வண்டி தந்து குறுகில் விட்டான். ஐயோ, மேலே ஏதோ கை வச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இடிக்க நான் தான் கட்சினான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல, ஏய் எங்க ஏரியால வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்பளை தான் இங்க நில்றா அப்படின்னா. பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல இல்ல, நீ ஆம்பளை தான் இங்க நில்றான்ட்ட. ஏன்னா போனதான் ஆளை கூட்டு வருவான். நீ ஐசா ஜூட் ஆயிட்ட. அவன் பயங்கர ரோசக்காரன் போல, அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதான். அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது, மேகம் கலக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது, என் மேனில் ஆடிய மிச்ச துணிகள் நதியாய் போகிறது. நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் பொழியிலே என் ஆடை காயட்டும். எங்கேயே வாயில வச்சத காணோம்? தின்னுட்டியா? மாடு மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ, தர்மா மீட்டரியா அது? அப்படின்னா
ஜோரம் இருக்கான்னு பாக்குறதுயா மூதேவி? ஜோரம் இருக்கான்னு பாக்குறதா? அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய் நில்றா. என்னடா இது? சாப்பாட்டுக்கு. ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? இலவோடு சோறு போட மாட்டான். என்ன கேவலப்படுத்த நீ. டவுன்லோட் மோஜ். சடோ அது அங்க 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 பாரு, அவங்க பாரு, என்ன போ அங்க பாரு, ராட் வீலர் டாக் அங்க பாரு, அங்க பாரு, அங்க அவங்க பாரு. ஏன் மொத்த பாக்காத? அங்க வீடியோ வீடியோ பஸ் இங்க வீடியோ பஸ் வீடியோ பஸ் வீடியோ பஸ்